எப்போ பார்த்தாலும் புக்கே படிச்சிருக்கீங்க. அதை விடு, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அதுவா, ஃபோனில் கேம் விளாண்டுருந்தேன்னா அவுட் ஆகிட்டே இருந்தேன், தான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பொறுமையும் இல்லை, சகிப்புத்தன்மையும் இல்லை, எதையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கோவம் தான் முன்னாடி வருது. எல்லாமே கஷ்டப்படாமல் ஈஸியாக கிடைக்கிறதுல. அதனால தான் இப்போ நான் உனக்கு சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை வாசித்து காட்டுறேன், கேளு. பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசர் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தனது காற்சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள். அரசருக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை தான் உனக்கு இப்போ நான் வாசிச்சு காட்ட போறேன். ராஜர், ராஜகம்பீரர், ராஜமார்த்தாண்டர், ராஜகுலத்திலகர், மான்மன்னன் நெடுஞ்செழியன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம், அனைவரும் அமருங்கள். காவலரே, காவலரே, கையில் தனிச்சிலம்புடன் ஆவி கொடி போன வடிவம் கொண்டு கணவனை இழந்த பெண் ஒருவள் உங்களை காண வந்திருக்கிறாள் என்று உங்கள் மனைவிடம் போய் சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். வாலிய மன்னா, வாலிய தென்னும் பொறுப்பின் தலைவா, வாலிய செலியனே, வாலிய இதுவரை பழிச்சொற்கள் சேராத மன்னவனே, வாலிய உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது அரசே. என்ன செய்தி? வேந்தே, தங்களை காண ரௌத்திரம் கோலம் கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை பார்ப்பதற்கு காளி போன்றிருக்கின்றாள். அப்படியா? உள்ளே வர சொல். உள்ளே செல்லுங்கள். இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தனது உடலையே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, எனது நிலை அறியாமல் தானே இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் இதுவரை கூறிய பெருமைமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பு மிக்க புகழ் பெற்ற மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியானி? போதும் அண்ணா, எனது கணவனை எழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? யாகாவராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. ஊழ்வினை பயனால் உனது ஊருக்கு வந்து எனது காற்சிலம்பை விற்க வந்த எனது கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, ஆத்திரத்தில் அறிவிழந்து பேசுகிறாய். யாரிடம் பேசுகிறோம் என்பதை அறிந்து பேசுக. வேண்டாம் அரசியாரே. பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அஃது ஏற்புடையது, அஃது அர்த்தமாகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நாடும் அறிவேன். ஆனால் நீ சொல்வதை போல எனது கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது சிலம்பின் பரல்கள் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்று. அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது, அதுவும் கொற்கை முத்துக்கள். ஆண்டவன் நிறைந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மை உணர்த்துகிறேன். யார் அங்கே?
அந்த கல்வன் கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பை இங்க கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவரிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. உடைக்கிறேன் பார். நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத எனது கடவுளை கொன்றது உனது அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பித்து காட்டுகிறேன். இங்கே பார். தவறளித்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிள்ளை செய்தேனே. யானோ அரசன், யானே கழுவன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேலும் யான் உயிரோடு இருத்தல் தகாது. இப்படி பெருந்தவர் இழைத்த உனக்கு வெண்கொற்ற கொடை எதற்கு? வேண்டாம். செங்கோல் தான் எதற்கு? வேண்டாம். மணிமகுடம் எதற்கு? வேண்டவே வேண்டாம். என் வாழ்நாள் இன்றோடு முடிவடைவதாக. அரசே, 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 உங்கள் உயிரை கொடுத்து செங்கோலை உயர்த்தி விட்டீர்கள். அண்ணா, நீங்கள் வாசிக்க நான் ஒரு நாடகமாகவே கற்பனை பண்ணி பார்த்துட்டேண்ணா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் அதை துணிவுடன் தட்டிக்கிட்ட பெண் கண்ணகி. கண்ணகியின் துணிவும் போராட்டமும் ஒரு பெருங்காப்பியமே அமைய காரணமாக இருந்தது. இது போன்று எத்தனை எத்தனை இலக்கிய சுவையுடைய நூல்கள் தமிழில் உள்ளன தெரியுமா? அவை அனைத்தையும் நாம் அறிய வாசிப்பு முக்கியம். புத்தக வாசிப்பு மிக மிக அவசியம். ஆமாண்ணா, நான் இனிமே தினமும் ஒரு பக்கமாச்சும் வாசிப்பேண்ணா. இன்று தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து நிற்கலாம். இன்றைய வாசிப்பாளனே நாளே தலைவனாவான். நாளைய தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி.